உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதாரம் கிடச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இந்த மாதிரி வந்து தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமாக அவங்கள வந்து நீங்கள் பப்ளிஷும் பண்ணலாம். அதெல்லாம் அவதூறுலேயே வராது. ஓகே, நீங்கள் புகார் கொடுத்துருக்கிறதையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதையும் வந்து தாராளமாக ஒரு அவேர்னஸ் பரப்புறதுக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஸோ அதனால் என்றைக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா துவண்டு விழுந்துடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப ப்ரிகாஷனரியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இன்டர்வியூ அப்படின்னோடனே ஜூம் காலில் வர்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஆங்கிலத்தில் பேசுவாங்க. நீங்கள் உடனே 100% நம்பிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது பணம் வேணும், பணம் பணம் பணம்னு கேட்பாங்க. முன்னாடியே பணம் கொடுன்னு சொல்லி. நீங்கள் வந்து முன்னாடி பணம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து சந்தேகப்படுங்க. அவங்கள சந்தேகப்பட்டு அடடா இது எதுக்காக இவங்க முன்னாடி கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி நீங்கள் வந்து அவங்களுடைய கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து நீங்கள் வந்து அந்த போர்ட்டலில் செக் பண்ணுங்கள், இவங்க தானான்னு சொல்லி. அந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பணம் கொடுக்குறீங்களா, பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். தனியாராக இருக்கலாம், அவங்க வந்து ஜாக்கிரதையாக அதெல்லாம் பார்க்கணும். அது தவிர நம்ம கூகுள் ரிவ்யூ, அந்த வேறு சில ரிவ்யூஸ்லாம் இருக்கும், நிறைய ரிவ்யூஸ் இருக்கும். வேறு சில போர்ட்டல்ஸ்லாம் அந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக ஒரு நீங்கள் 100 ரூபா கொடுத்தாலும் 100 ரூபா தானே அப்படின்னு நினைக்காம அதை பார்த்து ஜாக்கிரதையாக செஞ்சீங்கன்னா உங்கள் பணம் பாதுகாக்கப்படும், உங்கள் மானம் பாதுகாக்கப்படும், உங்கள் மரியாதை பாதுகாக்கப்படும்.